அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா முதல் பத்தை நிறைவு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இருக்கக்கூடிய 2 பத்துகளையும் முழுமையாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்துள்ளலாம் என் அனைவருக்கும் கொடுத்தார்கள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்து யூசுப் ஒரு நபியினுடைய அழகிய வரலாறு என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். நஹ்னு நக்குஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், நபியே உங்களுக்கு அழகான வரலாற்றை நாம் சொல்லி காட்டுகிறோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சூரத்து யூசுஃபிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நபி அவர்களுக்கு திருமறை வசனங்களை இறக்கிய நிகழ்வை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். மற்ற நபிமார்களுடைய வரலாறுகள் எல்லாம் திருமறையிலே ஆங்காங்கே சில இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கும். ஒட்டுமொத்தமாக எந்த நபியின் வரலாறும் ஒரே அத்தியாயத்தில் சொல்லப்படவில்லை. சூரத்து இப்ராஹிம் ஒரு அத்தியாயம் இருக்குது. அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குறித்தும் ஹஜ்ஜுடைய கிரிகைகள் குறித்தும் அல்லாஹ் சொல்லியிருந்தான். இதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னாடி பின்னாடி பல இடங்களில் வருகிறது. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து மட்டும் சூரத்து யூசுப் என்பதாக ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி அதில் முழுமையாக அவருடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்போ ஒரு காலத்துக்கு ஒரு நாள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு காண்கின்றார்கள். இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபம் வஷ்ஷம்ஸ வல் கமர் ரஅய்துஹும் லீ சாஜிதீன் என்பதாக தன்னுடைய தந்தை இடத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட நான் இரவு தூங்குகின்ற போது கனவு கண்டேன், 11 நட்சத்திரங்களும் சூரியன் சந்திரன் இவைகளெல்லாம் எனக்கு சஜுதா செய்வது போல நான் கனவு கண்டேன்னு அத்தா கிட்ட சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். சிறுபிராயம். அப்போ அத்தா சொன்னாங்க, நான் தச்சு சுருமையாக்க அலா எஹ்வத்தை இப்போ எக்கீதுலக்கு கைதா இன்ன ஷைத்தான் அதுவும் உபி. அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உன்னுடைய கனவை உன்னுடைய சகோதரர்களிடத்தில் வெளியிலே சொல்ல வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னா, ஷைத்தான் மனித இனத்திற்கு பகிரங்கமான விரோதி. அதனால் ஏதாவது சூழ்ச்சிகள் செய்யக்கூடும். அதனால் மறைச்சி வைங்க, நீங்கள் வெளியே சொல்ல வேணாம் என்பதாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. கனவுகள் இப்னு ஸீரீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள். அவங்க கனவுகளை பற்றி சொல்லுகின்ற போது மனிதருக்கு 3 வகையான கனவுகள் ஏற்படும் சொல்லுவாங்க. ஒன்று, மனிதன் இரவு தூங்குவதற்கு முன்னால எதை பற்றி யோசித்து கொண்டிருக்கின்றானோ பேசிக்கொண்டிருக்கின்றானோ அதே நிலையில் அவன் உறங்குகின்ற போது அதுவே அவனுடைய நிழலோட்டமாக அவனுக்கு கனவாக வருகிறது. ஒன்று. இன்னொரு வகை ஷைத்தானின் தூண்டுதலினால் ஏற்படக்கூடியது. இன்னொரு வகை நல்ல கனவுகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படும். இப்படி 3 விதமான கனவுகள் இருக்கிறது என்பதாக இப்னு ஸீரீன் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க. அப்போ ஹதீஸ்களில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, உங்களில் யாராவது கனவு கண்டால் நல்ல கனவாக இருந்தால் உங்களுக்கு நம்பிக்கையான மக்களிடத்தில் உங்களுக்கு இணக்கமான ஒரு இடத்துல அதை நீங்கள் வெளிப்படுத்துங்க, சொல்லுங்கள். அதே நேரத்தில் தீய கனவாக இருக்குமானால் எழுந்து இடது பக்கமாக 3 முறை துப்பிட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதாக ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு தேடிட்டு முடிஞ்சால் 2 ரக்காத் தொழுதுட்டு படுத்திருக்க, அந்த தீங்கிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க. அப்போ அது அடுத்த கனவுகள் அதிகாலை நேரத்தில் ஏற்படக்கூடிய கனவுகள் பலிக்கக்கூடியதாக இருக்குது. அது சாத்தியமானது. இப்படி தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக 3 நாட்களும் மகனை அறுத்து பலியிடும்படியான கனவு கண்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அது பலித்தது. அதே போல் அந்த தியாகம் செய்ய முன் வந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அறுத்து பலியிட செஞ்சாங்க. இப்போ இப்படியான கனவு நபிமார்களுக்கு அல்லாஹ் அறிவிக்கிறான். அதே போல் சில நல்ல மனிதர்களுக்கும் நல்ல கனவுகள் வரும். இன்னும் சிலர்கள் இரவில் தூக்கம் வரலங்கிறதுக்காக வேண்டி ஏதாவது ஒன்றை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே நோண்டுறது பார்க்குறது எதையாவது பார்த்துட்டு
அதே நிலையில் தூங்குகின்ற போது ஒரு பயங்கரமான கொடூரமான கனவுகள் வரும். காலையில் பார்த்தா பேய் இருக்கிற மாதிரி திடீர்னு தூக்கத்திலேயே சத்தம் போடுவாங்க. சில நேரங்களில் பார்த்தா அதில் நைட்டு சரியாக தூங்கலை, ஒரே சத்தம் ஆர்ப்பாட்டம், ஓதி விடுங்க அப்படின்னு சொல்லி சில பிள்ளைகளை அழைச்சிட்டு வருவாங்க. அதெல்லாம் எதனால் அப்படின்னா, நாம் உறங்குவதற்கு முன்னாலே குர்ஆனுடைய வசனங்களை ஓதிட்டு தூங்கணும்னா இந்த தீமைகளுக்கு பாதுகாக்கப்படுகிறோம். அப்போ அதே மாதிரி இந்த கனவை நீங்கள் வெளியில் சொல்லாதீங்க, அது உங்களுக்கு ஆபத்தாக கூடும் அப்படின்னு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொன்னாங்க. ஆனால் அவங்க வெளிப்படுத்தலை. என்றாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய சகோதரர் புனியாமின் 2 பேரும் ஒரு தாய் மக்கள், மற்ற 10 சகோதரர்கள் மாற்றா தாய் மக்கள். அதனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக வரக்கூடிய அந்த அற்புதங்கள் எல்லாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. அவங்க கிட்ட தோன்றக்கூடிய நிகழ்வுகளையும் பார்க்குறாங்க. நபியாக வர்றதுக்கு உண்டான அறிகுறிகள் தென்படுகிறது. அதனால் அவங்கள எங்கேயும் தனியாக விடுவதில்லை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். எப்போதும் தான் கூடவே வச்சுக்குவாங்க. மற்ற சகோதரர்களை எல்லாம் வெளியில் ஆடு மேய்க்கிறதுக்கு தேவைகளுக்கு அனுப்பக்கூடிய நபி அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே எங்கேயும் தனியாக அனுப்புறதில்லை. இப்படியான ஒரு சூழலில் ஷைத்தான் நினைஞ்சான், இப்போ நீங்களாம் 2 பேரும் ஆடு மேய்க்க வரீங்க, உங்கள் தம்பியை விட்டுட்டு வந்துடுறீங்க, அவருக்கும் ஆசையாக இருக்கும்ல வெளியில் போகணும்ட்டு, காடு வயல்லாம் பார்க்கணும்னு உங்கள் அத்தாட்ட சொல்லி வெளியில் கிளப்புங்கப்பா அப்படின்னு ஷைத்தான் உள்ளத்தில் ஊசாரத்தை போட்டான். மூத்த சகோதரன் அத்தா, நாங்கள்லாம் வெளியில் அப்படியே பராக்க போகிறோம், விளையாடுறோம், ஆடுகளை மேய்க்கிறோம், காடு பாலைவனங்கள் அப்படியே சுற்றுறோம், எங்களுக்கு அப்படியே ரிலாக்ஸாக பொழுது போயிடுது. தம்பி வீட்லேயே அடங்கி கிடக்கிறாரு, அவருக்கு வெளியில் கொண்டு போனால் அவருக்கு கொஞ்சம் பராக்க வேடிக்கையாக அப்படி கொண்டு போனால் பொழுதுபோக்காக இருக்குமே, அதனால் தம்பி அனுப்புங்க எங்கள் கூடன்னு கேட்கும்போது அத்தா மறுக்கிறாங்க, வேண்டாம் நீங்கள் மட்டும் போங்க அப்படின்ட்டு. ஆனாலும் விடாப்படியாக சகோதரர் நினைச்சாங்க, இல்லை என் கூட அனுப்புங்க, நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம், இல்லைப்பா நீங்கள் அழைச்சிட்டு போனால் கவனக்குறைவாக விட்டுருவீங்க, ஓனாய் அடித்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இல்லை நாங்கள் இத்தனை பேர் இருந்து விட்டுருவோமா, நாங்கள் பாதுகாத்துக்கிறோம், அனுப்புங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு போன சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க, பாலும் கிணத்துல தூக்கி போடுறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தில். அத்தா உன் பேரில் மட்டும் ரொம்ப பாசமாக இருக்கிறாரு, எங்கெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, நாங்களும் அவங்க பிள்ளைகள் தானே அப்படின்னு அந்த குரோதம் ஷைத்தான் அங்கே உண்டாக்கிட்டான் சகோதரர்கள் மத்தியில். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிணத்துல போடப்பட்டு அதுக்கு பிறகு ஒரு வியாபார குழு வந்து அவர்களை மீட்டு அவங்களை கொண்டு போய் மிஸ்ருடைய கடை விதிகளை விற்கப்பட்டு அவங்க மிஸ்ருடைய அரசர்கிட்ட அடிமையாக கொண்டு போய் விடப்பட்டு அங்கே சில காலங்கள் அவங்களுடைய வீடுகள் மரண்மனையில் வசிக்கின்ற போது அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்மணி ஜலீஹா என்ற பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது மையில் கொண்டு அதனால் சில விபரீதங்கள் ஏற்பட்டு அவர்கள் வெளியில் ஓட இந்த பெண் விடாப்படியாக போய் துரத்த அந்த நேரம் வந்து அசீஸ் அந்த மன்னர் வந்துட உடனே அந்த பெண்ணு தான் என்ன தவறான வழிக்கு என்னை இழுத்தாருன்னு சொல்லி பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இப்போ அவங்கள சிறையில் தள்ளுவதற்கான ஏற்பாடுகள். இப்போ இந்த நிலையில் அல்லாஹ்தாலா ஒரு அதிசயத்தை அங்கே நிகழ்த்தி காட்டுறான். இப்போ ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி நவீன கேமராக்கள்லாம் இல்லை, அதிநவீன கேமராக்கள்லாம் ஜூம் பண்ணி பார்க்கலாம் யார் மேலே தவறு அதெல்லாம் இல்லாத ஒரு காலம். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிராபராதிங்கிறதுக்கு என்ன சான்று? அவங்க சொல்கிறாங்க நான் தவறே செய்யலை, அந்த பெண்ணு தான் என்னை பிடிச்சி இழுத்தாங்கிறாங்க. அப்போ அங்கே உறங்கி கொண்டிருந்த ஒரு தொட்டில் குழந்தையெல்லாம் பேச செய்கிறான். அந்த குழந்தை சொல்லுது அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆடையை பாருங்கள், முன்பக்கம் கிழிக்கப்பட்டிருந்தால் அவர் குற்றவாளி, பின்பக்கம் கிழிக்கப்பட்டிருந்தால் இவர் விரண்டு ஓட அந்த பெண்மணி இழுக்கிறாங்க, பெண்ணு தான் குற்றவாளி அப்படின்னு அந்த குழந்தை பேசுது. ஆச்சரியமான ஒரு நிகழ்வை தொற்றில் குழந்தை என்னைக்கு நீங்கள் பேசுனுச்சு. ஆனால் அல்லாஹ்தாலா சில அதிசயங்களே சில நேரங்களில் இப்படி முஅஜிசாத்துகளே அற்புதங்களை உலகத்துக்கு காட்டலாம். அப்போ அந்த தொற்றில் குழந்தை சொன்ன செய்தி வச்சு பார்த்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டை பின்பக்கம் தான் கிழிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இவங்க ஓடும்போது பின்பக்கம் பிடிச்சி அந்த பெண்மணி இழுத்ததுனால பின்பக்கம் சட்டை கிழிக்கப்பட்டிருக்கு. என்றாலும் அரசராச்சை வெட்டி கொடுக்க முடியுமா, மனைவிக்காக வேண்டிய செஞ்சார், நீங்கள் கொஞ்ச நாள் தலைமறைவாக இருங்கன்னு சிறைச்சாலைக்கு அனுப்பி வச்சார். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்கே போய் என்ன செஞ்சாங்க, தீன் பிரச்சாரம் அங்கேயும் பாருங்கள் இருக்காரு, சும்மா விடலை, சும்மா போய் உணவு கொடுக்குறாங்க சாப்பிட்டு காலத்தை போகலாம் இல்லை, ஏன்னா அவங்க நபியாக வரக்கூடியவங்க. ஆனால் அங்கேயும் என்ன செஞ்சாங்க, இருக்கக்கூடிய ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகள்கிட்ட நீ என்ன தப்பு நீ என்ன தப்பு நீ எதுக்கு வந்த அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக விசாரித்து அவங்கள்ட்டெல்லாம் ஒரு கடவுள் சிறந்ததா பல கடவுள் சிறந்ததா அப்படின்னு அவங்கள்ட்ட பகசு பண்ணி அவங்களுக்கு விளங்க வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் 2 நபர்கள் ஜெயிலில் இருக்கக்கூடிய 2
அவங்களுக்கு திடீர்னு கனவு. இப்போ கனவு கண்ட அந்த 2 சகோதரர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட, சகோதரரை நாங்கள் நேற்று இரவு ஒரு கனவு கண்டோம், அப்படி அவங்க கனவு சொல்லுங்கள். ஒருத்தர் சொன்னார், நான் அவர் 2 பேரும் அரசருடைய சேவகர்கள், அரசருக்கு பழச்சாறு புழிந்து கொடுக்கக்கூடிய பணியில் இருந்தவர்கள். அரசருக்கு விஷம் வச்சதுனால 2 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. அரச பழச்சிட்ட தெரிஞ்சுக்கிட்டார். இப்போ இவர்களுக்கு விடுதலையுடைய நேரம் வந்துருச்சு. அல்லாஹ் அவங்களுடைய கனவுல போட்டான். ஒருத்தனுடைய கனவுல ஒருத்தன் மீண்டும் பழச்சாறு புழிஞ்சு அரசருக்கு புகட்டுவது போலவும், இன்னொருத்தன் தலையில் ரொட்டிகளை சுமந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் கழுகுகள்லாம் வந்து கொத்தி தின்னுட்டு போகிற மாதிரியும் கனவு காணலாம். இந்த 2 பேரும் இந்த கனவுடைய விவரத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கேட்குறாங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நீ மீண்டும் அரசருக்கு பழச்சாறு புகட்டக்கூடிய பணியில் அமர்த்தப்படுவேன், உனக்கு மீண்டும் அதே வேலை கிடைக்கும். நீ சொன்னல உன் தலையில் ரொட்டி கூட சுமந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் பறவைகள்லாம் கொத்தி திங்கிற மாதிரியும் நீ குற்றவாளி, கழுவரத்தில் ஏற்றப்பட போகிற, நீ இறந்து போக கழுகுகள்லாம் கொத்தி உன்னை தின்றுடும். இதுதான் கனவுக்குண்டான விளக்கம் சொன்ன 2 பேரும் பயந்து போய், இல்லை சும்மா நாங்களும் ஒரு கற்பனையாக சொன்னோம்னு சொல்லி சமாளித்தார்கள். ஆனால் நடந்தது அதுதான். இப்படியாக நிறைய நிகழ்வுகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நடந்து நிறைய துன்பங்களை அனுபவித்து, அதுக்கு பிறகு அரசருக்கு ஒரு கனவு ஏற்பட்டு, அந்த அரசர்கிட்ட மீண்டும் இந்த பணியாளர் வேலைக்கு இருக்கும்போது அந்த கனவை பற்றி மந்திரி சபையில் அவருக்கு சொல்கிறாரு அரசர். யாருக்கும் கனவுக்கு விளக்கம் சொல்ல தெரியல. 7 கொழுத்த பசுமாடுகளை 7 மெலிந்த காளைகள் சாப்பிடுது. 7 கொழுத்த மாடுகளை 7 மெலிஞ்சு போன மாடுகள் சாப்பிடு. அதே போல் நல்ல பசு கதிர்கள், செல்லுன்னு இருக்கக்கூடிய கதிர்களை ஒன்றுமில்லாத கதிர்கள் சாப்பிடுது. இந்த மாதிரியான ஒரு கனவை அரசர் காண்றார். அரசர் வேலை சொல்கிறார், மந்திரிகள்கிட்ட சொல்லி இதுக்கு கனவுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்டார். அது சும்மா ஏதோ உங்களுக்கு ஏதோ திறமை ஏற்பட்டிருக்கு, அது ஏதோ உங்களுடைய மனசில் உதித்தது, அது ஒரு கற்பனை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை போங்க அப்படின்னு சொல்ல. அந்த பழச்சாறு கொடுக்கக்கூடியவன் ஏற்கனவே ஜெயிலிருந்து வெளியில் வந்தானா இல்லைங்களா, அவன் சொன்னான், அரசன் ஒரு சகோதரர் அங்கே இருக்கிறார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் சிறையில் போட்டீங்களே, அவர் கனவுக்கு விளக்கம் சொல்கிறார் அப்படின்னு சொன்ன பிறகு கூடுவாங்க அவரை. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு விடுதலை கொடுத்து அவங்க வெளியில் கொண்டு வரப்பட்டு அவங்கள்ட்ட கனவு பற்றி சொல்லும்போது, 7 ஆண்டுகள் உங்களுக்கு தொடர்ச்சியான பஞ்சங்கள் ஏற்படும். இப்போ நீங்கள் அறுவடை செய்யக்கூடிய தானியங்களை அடுத்து வரக்கூடிய 7 ஆண்டுகளுக்கு பயன்படுத்துகிற மாதிரி அதை நீங்கள் தானியங்களை சேமிப்பு செய்து வையுங்கள். விற்பனை செஞ்சிடாதீங்க, வெளியில் கொடுத்துடாதீங்க. நாட்டு மக்களுக்கு தேவைப்படும். கடுமையான 7 பஞ்சமான ஆண்டுகள் வரும். அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் உங்களுக்கு விளைச்சல் இருக்காது, உற்பத்தி இருக்காது அப்படின்னு கனவுக்கு விளக்கம் சொன்னாங்க. அது அதே போல் நிகழ்ந்தது. அவங்கள உணவுத்துறை மந்திரியாக வச்சு கடைசியில் அவங்கள முதலமைச்சராக ஆக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் கொடுத்து நபியாகவும் இருந்தாங்க, அரசராகவும் இருந்தாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்படியாக காலங்கள் ஓட 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 ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய சகோதரர்கள் உணவு பற்றாக்குறை பஞ்சம் ஏற்பட்டு போச்சு. அரசரை தேடி வருகிறார்கள், உணவு தேடி. அப்போ அரசர் தான் யாருன்னு காட்டிக்காமலே அவங்களுக்கு அளவுகளை தானியங்களை அளந்து கொடுக்க சொல்லி உத்தரவு போடுறாங்க. இப்படியே ஒரு சவர் 2 சவர் போட்டு இருந்துச்சு. அடுத்து இணைஞ்சாங்க. தன்னுடைய சகோதரன் புனியாமின் வந்திருக்கிறார் கூட. அவங்க விளங்கிக்கிட்டாங்க, அவங்கள தங்க வைக்கணும். அதற்காக ஒரு ஹீலா செய்கிறாங்க, ஒரு தந்திரம். என்ன, திடீர்னு பிடிச்சி வச்சா யாரும் விட மாட்டாங்கல்ல, என் தம்பி ஏன் நீங்கள் பிடிச்சிட்ட விடு அப்படின்னு கேட்பாங்க. அரசராக தான் விட்டுருவாங்களா? அப்போ அவர் என்ன செஞ்சார், முன்னாடியே தகவலை சொல்லிட்டார் தம்பி சகோதரன்கிட்ட, நான் படி அறக்கக்கூடிய மறக்காத, உன் அரிசி பையில் வச்சு கட்டிடுவேன். நீ திருடுனதாக திருட்டு பஞ்சம் சொல்லிட்டு ஒன்றும் நான் இங்கே தங்க வச்சிருவேன், நீ போகிறபடி போயிடு அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கு பிறகு மந்திரிகள் 200 நபர் அனுப்பிவிட்டு கூட்டத்தார்கள் எல்லாம் இங்கே வாங்க, யாரோ உங்களை ஒரு திருடன் இருக்கிறான், அரசருடைய மாளிகையிலேருந்து அளக்கக்கூடிய மரக்காலை திருடிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது, நாங்களாம் திருடர்கள், நாங்களாம் நபிமார்களுடைய வாரிசுகள், நாங்களாம் அப்படி செய்ய மாட்டோம். இல்லைப்பா, நீங்கள் அதில் சொல்கிறதெல்லாம் சரி, இரு நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க. மற்ற எல்லாருடைய மூட்டையும் பார்த்துட்டு புனியாவுடைய மூட்டையை கடைசியாக வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை, யாருக்கிட்ட பாத்திரம் கிடைச்சிச்சோ, யார்கிட்ட மறக்க ஆரம்பிச்சோ அவங்கள கையை விட்டு போயிடுவேன், விட மாட்டேன், ஒத்துக்கிறீங்களா? சரி ஒத்துக்கணும், தேடுங்க. தேடி பார்த்தா அவர்கிட்ட இருக்குது.
இப்போ அவரை கூப்பிட்டு போகணும். மற்ற சகோதரர்கள்லாம் இல்லை, என்னுடைய அத்தா ஏற்கனவே யூசுஃப் இழந்துட்டதுனால ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த சகோதரனை இழந்துட்டு போனால் எங்கள் அத்தா கிட்ட பதில் சொல்ல முடியாது. அதனால அதுக்குள்ள எங்களில் யாராச்சும் ஒருத்தர் கைது செஞ்சுக்க, நாங்கள் வேணால் கைதியாக இருக்கிறோம், அவரை விட்டுருங்கன்னு இப்போ மூத்தவர் பேசுகிறார். அப்போ இப்போ உடன்படிக்கை என்ன? யார் திருநாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனை. அதனால் அவருக்கு தான் தெரிஞ்சிருக்காரு, அவரை தான் படிச்சுட்டு போவோம். இப்படியாக நிறைய நிகழ்வுகள் நடந்துச்சு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில். இறுதியாக அல்லாஹ் தஆலா எல்லா சகோதரர்களையும் அவங்களுடைய பெற்றோர்களையும் ஒன்றிணைக்க வைத்து யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த கனவை உண்மைப்படுத்தினா அந்த சகோதரர்கள் பெற்றோர்கள்லாம் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் செய்த இந்த நிகழ்வு அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யலாம். இப்போ எதுக்குன்னா சில நல்ல கனவுகளும் இருக்குது, அதை வெளியில் சொல்லுவதனால விபரீதங்கள் ஏற்படும். அப்படி போது அது மறைக்கணுங்கிறத அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இங்கே யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் வெளியில் சொல்ல வேணாம்னு தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருந்தாங்க, சொல்லலை தான். ஆனாலும் ஷைத்தான் என்ன செஞ்சான், அதை வெளியாக்கி விட்டு பல சிரமங்களை கொடுத்துட்டான். அப்போ ஒரு நபிக்கு அவருடைய வாழ்க்கையில் கடுமையான சோதனைகள் வந்து அவைகளிலிருந்து அவர்கள் விடுபடுகிறார்கள். இப்போ இப்படியான சிரமங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்படும். ஒரு கஷ்டத்துக்கு பிறகு ஒரு லேசெல்லாம் கொடுக்க காத்திருக்கிறான், அது நடக்கும். ஆனால் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும். ஆனால் நம்ம என்ன செய்வோம், தொழுகிறோம், ஜகாத் கொடுக்குறோம், ஹஜ்ஜு செய்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் நம்மளை தான் நல்லா சோதிக்கிறான் நம்ம நினைப்போம். அதெல்லாம் எதுக்கு? மனிதன் இந்த தன்மையில் இருக்கிறானா, மாறி போகிறானா, தடம் பொருள்றானா அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்கு தான் சில நேரங்கள்லாம் இப்படியான பரீட்சைகளை எல்லாம் வைக்கிறான். ஆக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த சோதனைகள் அவைகளிலிருந்து வெற்றி கண்டு நல்லோர்களுடைய கூட்டத்திலே நன்மக்களில் அல்லாஹ் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.